பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது கூட இன்றைக்கு கூட நம்ம இந்த ஆன்லைன் வாயிலாக கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இன்றைக்கு நம்ம ஜெபிப்போம். ஜெபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நாளு கூட நம்மளுடைய கிருபையினால் கூட்டி சேர்த்தீங்க. இது மட்டுமாக அநேக காரியங்களை கற்று வந்திருக்கிறோம். அதை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுத்தீங்க, நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மீதி இருக்கிற காரியங்களையும் கற்றுக்கொண்டு புரிந்து கொள்ள அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் எல்லா தாழ்ந்துகளை கற்றுக்கொண்டு அதில் தேர்ந்தவர்களாக இருக்க உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எல்லாவற்றையும் பயன்படுத்தி கிருபை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். நம்ம ஷீலாகிற அவங்க அந்த கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் கூட நாம் இசை ஆராதனையிலே செய்யும் மாயாஜாலங்களில் அல்லது இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியுமா, இசையினாலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியுமா என்கிறதான ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை முதலாவது பகிர்ந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருமா அல்லது வராதா? நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும், கொண்டு வராது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும் அப்படின்றவங்க எஸ், கொண்டு வராது அப்படின்றவங்க நோ. ஓகே, இரண்டு பேர் வராது நோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, கொண்டு வருவதற்கு உதவி செய்யும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறீங்க. ஓகே, கொண்டு வரும். ஓகே, அப்போ நமக்கு ஒரு சில நம்முடைய அனுபவத்தின்படியும் நாம் எந்த பாதையிலே போகிறோமோ அதன்படியும் நமக்கு ஒரு கருத்து இருக்கிறது. இசை தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரும் இல்லை வராது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அனுபவித்த காரியங்களை வைத்து நாம் சொல்லுகிறோம். நம்மளுடைய அனுபவம் அப்படின்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தை. இதில் எது முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை தான் மிகவும் முக்கியமானது. அப்போ இசை தேவையே இல்லையா அப்படின்னு சொன்னால் தேவை. ஆனால் அதுதான் எல்லாவற்றையும் செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதற்கு நான் ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய சகோதரன் முறை உள்ள ஒரு பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பேட் வாசிப்பார். அவர் சொல்லும் பொழுது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆராதனையில் நாங்கள் இசையை நன்றாக வாசிப்பதினால்தான் தேவனுடைய பிரசன்னம் அங்கே வருகிறது. நாங்கள் இசையை நல்லா வாசிக்கலை, நாங்கள் இசையை வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்காது. நாங்கள் தான் பரிசுத்த ஆவியையே கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் பேசினார். அவர்களுடைய சபையில் நடக்கிற ஒரு சில அரசியல் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சபையில் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதற்காக அவர் அதில் ஆதங்கப்பட்டு இப்படி ஒரு விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ எங்களை இல்லாமல் அவங்க ஆராதனையை நடத்திவிட முடியுமா அப்படின்னு சொன்னால், பாடல் ஆராதனையை நடத்திவிட முடியுமா? பாடல் ஆராதனைக்கு எங்களுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, தேவன் கிரியை செய்வது இல்லை என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை சொன்னார். அப்போது எனக்கு தோன்றியது இதுதான். அப்போது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இசைதான் காரணமா? இது சரியான ஒரு காரியமா? அப்போது இவர்கள் இசை வாசிக்கிறவர்கள் தங்களுடைய மனதிலே எப்படிப்பட்ட கருத்துக்களை உடையவர்களாக இருக்கிறார்கள்? அப்போ சரியான புரிதல் இல்லாமல் நாம் இசை வாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. அப்போது இசை நாம் வாசிக்கும் பொழுது அது
நாம் பாடலை நன்றாக பாடுவதற்கு, அதோடு அதற்கு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியை கொடுப்பதற்கு அது உதவி செய்கிறது. ஆனால் அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறதா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்பாக நாம் கிறிஸ்தவத்திலேயே எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அநேக சபை கூடுகைகளிலே நாம் ஒரு விஷயத்தை சபையாக கூடி வருகிறவர்கள் மத்தியிலே பார்க்க முடிந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இசை கருவியும் இல்லாமல் பாடல்களை பாடினார்கள். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். அது இல்லை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லவே முடியாது. ஏன் நாங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு சபை கூடுகைகளுக்கு சென்ற நாட்களிலே அங்கே எந்த ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை. ஒரு சில நேரங்களிலே அவர்கள் இந்த ட்ரம்ஸ் அதை வாசித்தார்கள். அதுவும் இல்லாத நாட்களும் இருந்தது. அப்போது அந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவில்லையா, தேவனுடைய மகிமையை உணரவில்லையா, தேவன் பேசவில்லையா என்று சொல்லி பார்த்தோமானால் இல்லை. அன்றைக்கும் அப்படி எந்த ஒரு இசைக்கருவிகளும் இல்லாத நேரத்திலும், அந்த ட்ரம்ஸ் கூட வாசிக்காத நாட்களிலும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடிந்தது. தேவன் பேசுகிறதை வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். அப்படி என்று சொல்லும் பொழுது இசை அதை செய்கிறது என்று சொல்ல முடியாது. நமக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும், நமக்கு ஒரு அமைதியான விஷயங்களை அது கொடுக்கலாம், அல்லது நம்முடைய மனநிலைமையிலே ஒரு சில மாற்றங்களை அது கொண்டு வரலாம். ஆனால் அதுதான் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிறதா? ஆவியானவருடைய பங்கை அங்கே அளிப்பதற்கு இசைதான் உதவி செய்கிறதா என்றால் இல்லை. இசை இல்லாமலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை, ஆவியானவருடைய நடத்துதலை, ஆவியானவருடைய வல்லமையை உணர முடியும், அனுபவிக்க முடியும் என்பதை நாம் புரிந்தவர்களாய் செயல்பட வேண்டும். அப்போது பாடல் ஆராதனையிலே மிகவும் முக்கியமானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுதான் மிகவும் முக்கியமானது. அதிலும் மிக மிக முக்கியமானது ஆண்டவருடைய ஆளுகை. இசைக்கருவிகளினுடைய ஆளுகை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே இசைக்கருவிகளை நாம் அதிகமாக பயன்படுத்தி அதனுடைய ஆளுகைக்குள்ளாக சென்றவர்களாய் மாறிவிடுகிறோம். இதற்கு நம்ம ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயும் அநேகர் இசை வாசிக்கிறார்கள், இசைக்கருவிகள் இசைக்கப்படுகின்றது. அதிலேயும் அநேகர் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்பா, இந்த இசைக்கு நான் அடிமையாகிவிட்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதிலே மயங்கி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படி மயங்குகிறவர் அல்ல. நாம் இசைக்கு மயங்கி நம்மை தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் போல நினைத்து கொள்ளலாமே ஒழிய, ஆனால் அது தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வராது. அதற்காக இசையே தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி விடலாமா என்றால் நாம் அப்படி ஒதுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்கிறோம். இசைக்கருவிகளை வாசித்தார்கள், இசையை கற்றுக்கொண்டார்கள், இசையிலே நேர்த்தியாய் தேவனுக்கு வாசித்து அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தினார்கள். தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறதற்காக பயன்படுத்தவில்லை என்பதை நாம் புரிந்தவர்களாய் செயல்படுவோம். இசையை கற்றுக்கொள்ளுங்கள், அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துங்கள். தேவனுடைய மகிமையை இதுதான் கொண்டு வருகிறது என்ற எண்ணத்திற்குள்ளாக தள்ளப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. நல்ல ஒரு வார்த்தையை கேட்டோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் சம்திங். என்ன அப்படின்னா,
ஸோ மியூசிக் ரொம்ப இப்போ முக்கியமானால மியூசிக் செமினார் வைக்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியம் தெரியுமா, அது எவ்வளோ வல்லமையை கொண்டு வர தெரியுமா. அதனால தான் என்ன ஆகுதுன்னா, நீ வாசிக்கிட்டே இரு, பேசுகிறப்ப வாசி, மெசேஜுக்கு வாசி, ஜபத்துக்கு வாசி, நான் ஸ்டாப்பாக வாசி. ஸோ தே ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் த மூட் ஒரு பக்கம். இதனால என்ன ஆச்சு, அப்போ நல்ல மியூசிக் பண்ணால் தான் ஆண்டவர் வருவார் அப்படின்றனால அநேக சபைகளில் நான் நேர்லையே பார்த்துருக்கிறேன், ரட்சிக்கப்படாத நபர்களை கூட கீபோர்டு வாசிக்க கூப்பிட்டு வாசி வைக்கிறாங்க. அவங்க ஹைலி பேமெண்ட் எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தேவை நல்ல மியூசிக் அப்படின்ட்டு ரட்சிக்கப்படாமல் கச்சேரியில் வாசிக்கிறவங்க, சினிமாவுக்கு அங்கே வாசிக்கிறவங்க, அப்புறம் விளம்பரத்துக்கு, அதாவது ரட்சிக்கப்படாத மியூசிஷியன்ஸை கூட அவங்க சர்ச்சில் வாசிக்க வைக்கிறாங்க. காரணம் என்ன, நல்ல மியூசிக் வேணும், நல்ல மியூசிக் இருந்தால் தான் ஆண்டவர் விரும்புவார், நல்ல மியூசிக் இருந்தால் தான் ஆண்டவர் இறங்குவார் அப்படின்ற அந்த எண்ணம் பாருங்கள். அதாவது முதல் கோணல் முற்றிலும் கோணல்வாங்க, எங்கேயோ சின்ன ஒரு சர்க்கிள், அது எங்கே இப்போ கொண்டு போயிடுச்சுப்பாங்க. ரட்சிக்கப்படாத நபரை கூட கொண்டு வந்து வச்சு நம்ம எப்படி ஆண்டவர் மகிமைப்படுவார், ஏதாவது உறவு இருக்குது அவனுக்கு ஆண்டவருக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா நல்ல மியூசிக் வாசிச்சா ஆண்டவர் சந்தோஷப்படுறார். அப்போ இந்த இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மியூசிக்ன்ற விஷயம் தவறாக புரிஞ்சு கொண்டது ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் இல்லை, பல ஆஸ்பெக்டில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருக்கு. ஒன்று, ரசிக்கப்படாத நபர்களை வாசிக்க வைக்கிறோம், அப்புறம் மியூசிக் தான் முக்கியம்னு சொன்னனால ஃபுல்லாக நீ வாசி, பேசுகிறப்ப வாசி, ஜபத்துக்கு வாசி, உட்காந்த வாசி, நின்னா வாசி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு படம் மாதிரி ஆகி போச்சு. சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும், அவன் பேசுனா வரும், சண்டை போட்டால் வரும், சிரிச்சா வரும், பாட்டு பாடினா ஒரு பாட்டு பாட மட்டும் மியூசிக் இருக்காது. சினிமாலையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்லையும் எதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக், அழுறப்போ மியூசிக்கு, சிரிச்சா மியூசிக்கு, நடந்தா மியூசிக், எதுவுமே இல்லைன்னாலும் மியூசிக்கு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஏன்னா அது எமோஷன்ஸை ஒரு மூடை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நேரமும் எல்லா மியூசிக் வாசிக்கிறாங்க, பேசுகிறப்ப மெசேஜுகளும் அவங்க வாசிக்கிறாங்க. ஸோ அது இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரீம் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போது நம்ம வேதம் சொல்லுதுன்னு சரியானதை புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். இது எதுக்காக, ஏன் அப்படின்ற சரியாக புரிஞ்சு பயன்படுத்தணும்னா அதனால் நமக்கு சந்தோஷமாகவும் இருக்கும், தேவனும் பிரியப்படுவார். ஸோ அப்போ ஆண்டவர் மகிமைப்படாமல் தேவன் பிரியப்பட நம்ம மட்டும் என்ஜாய் பண்ண போகிறதில்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஓகே, நல்லது, அது தேவன் தந்தது தான், ஓகேவா. அந்த விஷயங்கள், ராகங்கள் எல்லாமே தேவன் தந்தது, பாடல்கள் அது தேவனுடைய தான், அதுதான் மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஏன் அது ரொம்ப அது மறக்க முடியாது அப்படின்னா, அந்த இயேசு பிறந்த பொழுது அந்த லூக்கால் வசனங்க பாருங்களேன், பரமசேனையின் திரள் கூட்டம் வந்து இறங்கி நின்று உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் பிரியம் உண்டாவதாகன்னு பாட்டு பாடினாங்களாம். ஹெவன்லி கோயர் கீழே இறங்கி வந்து பாடினாங்க ஃபஸ்ட்டு டைம். அது மாதிரி எங்கேயுமே கோயர் இங்கே வந்து பாடினாங்க, அங்கே தான் பாடிட்டு இருப்பாங்க. அங்கே தான் சேரா பெண்கள் அவங்கள பார்க்குறப்ப சட்டைகளை மூடி பறந்து கொண்டு சேலங்கதர் பரிசுத்தன் ஓயாமல் துதிக்கிறாங்க. இல்லை பாடல்கள் பாடுறது, ஆட்டுக்குட்டியானவரெலாம் பரலோகத்தில், புதிய ஏற்பாட்டிலையும் பரலோகத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் பூமியில் வந்து அந்த ஹெவன்லி கோயர் வந்து நின்று, அதுவும் பார்த்திங்கன்னா பரம சேனையின் திரள், சேனைனாவே ஒரு பயங்கர எண்ணிக்கை தான், ஒரு தௌசண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க சேனைனாவே. திரள் அப்படின்னா நிறையா, எவ்வளோ நம்மளே இப்போ நிறையான்னா 1000 பேர் நின்னோம், அப்படிங்கப்பா 10,000 பேர் கோயிலில் பண்ணாங்க, அப்படி நமக்கே அது நிறையா. அப்போ டெக்ஸ்டில் இப்போ நிறையா அப்படின்னா இப்போ எவ்வளோ பேர் வந்து நின்று இந்த பாட்டு பாடியிருப்பாங்க. அப்போ பூமியில் ஒரு மனுஷன் ஒரு கொயர் பாடுறதே அவ்வளோ ஆளை மயக்கிற மாதிரி அந்த கொயர் பாடுறாங்க இல்லையா, அந்த அசாமீஸ் கொயர், இவங்களாம் கொயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அப்போ ஹெவன்லி கொயர் வந்து பாட்டு பாடினா எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில். அதனால் அந்த அப்போ வாசிக்கிறப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், எப்படி இருந்திருக்கும். இதுவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கே, ஒரு மனுஷன் பாடுறதே அவ்வளோ அது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கிறது உண்டு. அப்போது இந்த பாட்டு பாடுறதோ இல்லை இசையோ தேவன் நமக்கு தந்தது தான். பட் அது எதற்காக, அதை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளோ எடுத்துக்கணும் இருக்கு இல்லையா. நம்ம இந்த மாத்திரைலாம் போடும்பொழுது இரும்பல் சிறப்புலாம் இருக்கும், தூக்கம் வந்துச்சு, தூக்கம் வராமல் இரும்பலுக்கு இந்த மருந்து குடிங்கலாம் சில விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆஹா அப்படின்னு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிங்கன்னா போயிட வேண்டியது தான் ஆஸ்பத்திரி. அப்போது மெஷர்மெண்ட் இருக்கல எவ்வளோ தான் குடிக்கணும், அதே போல் அது எவ்வளோ யூஸ் பண்ணணுங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி நல்ல வார்த்தை கேட்டனால மனசில் வச்சுக்கோ, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து அப்ளையிங் கார்ட்ஸ், ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி கார்டு அப்ளை பண்ணி எப்படி அதை வாசிக்கிறது அதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து 4x4 பார்த்துருக்கோம், 3x4 பார்த்துருக்கோம்,
இப்போ வந்து 2/4 பார்க்கலாம். 2/4 ஏற்கனவே 2 பார்ட் நம்ம சிலபல் பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், இன்னொரு பாடல் வந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. ஸோ 2 பாடல்களுக்கும் நம்ம ஒரு சில விஷயங்கள் கார்டு அப்ளை பண்ணி பார்ப்போம். மீதி நீங்கள் அசைன்மெண்ட்டில் பண்ணி அனுப்புங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு பாடல் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பாட்டு வந்து டி மேஜரில் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கிறதுக்கு கார்டு அப்ளை பண்ணுறோம். பட் ஃப்யூச்சரில் அப்கமிங் கிளாஸஸில் எப்படி இப்போ நோட்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதனால் ஐயோ அதை எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப இப்போவே அதை ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். நம்ம கண்டிப்பாக அதை செய்வோம். ஓகே, ஓகே, டெம்போ ஒரு 120 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ 4/4 அப்படின்னா எவ்ரி ஃபஸ்ட்டுக்கு நம்ம வந்து கார்டு வாசித்தோம் இல்லையா. ஓகே, இப்போ 2/4 அப்படின்றப்ப நமக்கு வந்து அந்த பாதி 4/4 பாதி தான். ஏன்னா 2 கவுண்ட் அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு அது வர மாதிரி இருக்கும். அப்போ எவ்ரி ஒன்றுக்கும் நம்ம கார்டு வாசிக்கிறது ஓகே, வாசிக்கலாம், தப்பு இல்லை. ரொம்ப டக்கு டக்குன்னு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா எவ்ரி ஒன்றுக்கு இல்லாமல் ஒரு ஒன்று விட்டு விட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், கார்டு வாசிக்கலாம். ஸோ அப்படி கூட வாசிக்கலாம். இப்போ நம்ம 4/4 சில இடத்துல நம்ம தேர்டு கவுண்ட் வரும்பொழுது கார்டு மாற்றியே ஆகணும் அப்படின்றப்ப தான் கார்டு அப்ளை பண்ணோம். மற்ற நேரத்தில் நம்ம அந்த தேர்டு கவுண்ட்டில் அப்படியே விட்டுட்டோம். நமக்கு நோட்ஸ் அந்த சிங்கிள் கார்டு ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் வர கார்டே ஓகேவாக இருக்குன்னா அப்படியே விட்டுட்டோம். நோட்ஸ் மாறியே ஆகுது, நமக்கு இங்கே கார்டு மாற்றியே ஆகணும்னா சில இடத்துல நம்ம தேர்ட் கவுண்ட்டில் மாற்றிருப்போம், ஃபஸ்ட்டு கவுண்ட்லேயும் தேர்டு கவுண்ட்லேயும். ஸோ அதே பேட்டர்னில் இங்கே எவ்ரி ஃபஸ்ட்டு இல்லாமல் ஃபஸ்ட்டு கவுண்ட்டில் கார்டு அப்ளை பண்ணிட்டு அடுத்து ஒரு ஒன்று விட்டுட்டு அடுத்த ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு மெஷரில் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா அப்புறம் தேர்டு மெஷரில் அந்த மாதிரி பண்ணலாம். சில இடத்துல நோட்ஸ் கார்டு மாற்றியே ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம எப்படி தேர்ட் கவுண்ட்டில் மாற்றுறோமோ அதே போல் செகண்ட் கவுண்ட்லேயும், அதாவது செகண்ட் மெஷரில் ஃபஸ்ட்டு பீட்டுக்கு நம்ம கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 மெஷர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு 2 மெஷரில் ஜெயம் கொடுக்கும். ஓகே, ஜெயம் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டி மேஜர் ஸ்கேல் அப்படிங்கிறதுனால நமக்கு டி மேஜர் ஸ்கேல் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் டி மேஜர் ஃபேமிலி கார்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ டி மேஜர் ஸ்கேல் டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப், டி, இதுதான் டி மேஜர் ஸ்கேல். அதே போல் டி மேஜர் ஃபேமிலி கார்டு, டி மேஜர் கார்டு வரும், அப்புறம் ஜி மேஜர் கார்டு வரும், ஏ மேஜர் கார்டு வரும். இந்த 3 கார்டு தான் ஃபேமிலி கார்டு. அதே போல் டி மேஜர் கார்டில் 3 நோட் என்னென்னா டி, எஃப் ஷார்ப், ஏ. ஜி மேஜர் கார்டில் 3 நோட்ஸ் என்னென்னா ஜிபிடி. ஏ மேஜரில் ஏ சி ஷார்ப், இ. ஓகே, ஸோ அதுவும் நமக்கு வந்து தரவாக தெரியணும். நமக்கு வந்து எடுத்துகிட்டு திருப்பி பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸ்கேல்ஸு நமக்கு இந்த கார்டு, அப்புறம் அந்த கார்டு ப்ரொக்ரெஷனில் அட்லீஸ்ட் ஃபேமிலி கார்டாவது நமக்கு தரவாக தெரிஞ்சதுன்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பாட்டுக்கு டக்குன்னு இப்போ கார்டு வாசிக்கணும், ஒரு பாட்டுக்கு டக்குன்னு ஸ்கேல் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு இது 3மே மைண்டில் இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி நம்ம வாசிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இல்லைன்னாலும் அதை வந்து மைண்டில் இருக்கணும். ஸோ மைண்டில் இருக்கிறதுக்கு மனப்பாடம் மக்கப் பண்ண அவசியம் கிடையாது. டெய்லி ஒரு தடவை எல்லா ஸ்கேலும் எல்லா கார்டும் ஒரு தடவை வாசிங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், ஜஸ்ட் 1 டைம் வாசிச்சிங்க. அதுபோல் 1 டைம் வாசிங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை சும்மா வாசிச்சாவே போதும். ஒரு 10 டேஸ் தொடர்ந்து வாசித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்கேல், அந்த கார்டு என்ன நோட்ஸாக மனப்பாடம் ஆயிடும். ஓகே, இன்னொன்று சொல்லி வாசிச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாவே மெமரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, அப்போ இங்கே டி மேஜர் ஸ்கேல். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 2 மெஷரில் ஜெயம் கொடுக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 3 எஃப் ஷார்ப், 4 எஃப் ஷார்ப்பு, அப்புறம் ஒரு இ. ஸோ இப்போ எத்தனை நோட்டுன்னா 2 நோட் நேம் தான். என்னென்ன எஃப் ஷார்ப்பு, இ, இது 2 தான் வருது. இப்போ எஃப் ஷார்ப்பும் இயும் வர அந்த ஃபேமிலி கார்ட்ஸில் எதில் இந்த எஃப் ஷார்ப்பையும் வருதுன்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஷார்ப்பு டி மேஜரில் மட்டும் வருது, இ பார்த்திங்கன்னா ஏ மேஜரில் மட்டும் வருது. ஓகே, அப்போ எப்படி இருக்கட்டும். ஆனால் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எத்தனை தடவை வருது, அப்போ இ ஒரு தடவை வருது, எஃப் ஷார்ப் 4 தடவை வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், எஃப் ஷார்ப் தான் போவோம். ரெண்டாவது ஏற்கனவே சொன்னது போல் இந்த பாட்டு ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால ரூட் கார்டு தான் எப்பொழுதும் நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ டி மேஜர் ஸ்கேலில் ஒரு பாட்டுக்குன்னா கண்ணை மூடிட்டு நம்ம
என்ன பண்ணலான்னா டி ரூட் கார்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ டி மேஜர் 2 பார் இருக்கா? ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 மெஷருக்கு டி மேஜர். அடுத்து ஓகே, அந்த கார்டை நம்ம கீழே வச்சுக்குவோம். ஓகே, இப்போ தேவனுக்கு பார்த்தீங்கன்னா அதே டியூன் தான் வருது. ஒரு எஃப் ஷார்ப் கம்மியாக இருக்குது. இதில் 4 எஃப் ஷார்ப்பு ஒரு இ, இதில் 3 எஃப் ஷார்ப் ஒரு இ. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கேயுமே நமக்கு டி மேஜர் தான் வரும். சரியா? டி மேஜர் தான். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சரி, எனக்கு டி மேஜரே 2 வாட்டி வாசிக்கிறதா, ஜெயம் கொடுக்கும் அதுக்கும் டி மேஜர், அப்புறம் தேவனுக்கு அதுக்கும் டி மேஜர், வேறு ஏதாவது வாசிக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபேமிலி கார்டு பார்த்துட்டனால நம்ம இதை இப்போ இன்சர்ட் பண்ணலாம். என்னென்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் இம்ப்ரூவைசிங் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா நம்ம அதோடைய ரிலேட்டிவ் மைனர்ஸ் அதை நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ரிலேட்டிவ் மைனர் என்னென்ன அதுக்கு ஒரு தனியாக சார்ட் பண்ணும்ல. ஓகே, ஸோ டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் என்னென்னா பி மைனர், ஜி மேஜருக்கு இ மைனர், ஏ மேஜருக்கு எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, ஸோ அப்போ பி மைனர், இ மைனர், எஃப் ஷார்ப் மைனர். இப்போது நெக்ஸ்ட்டில் நமக்கு 3 எஃப் ஷார்ப்பு ஒரு இ. அப்போ எஃப் ஷார்ப்பு இயும் வர ரிலேட்டிவ் மைனர் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ எஃப் ஷார்ப் இ எதுலேயுமே வரல. ஆனால் எஃப் ஷார்ப் வந்து பி மைனரில் வருது, அப்புறம் எஃப் ஷார்ப் மைனர்லேயும் வருது இல்லையா? அதே போல் இ வந்து இ மைனரில் வருது. ஆனால் நமக்கு எஃப் ஷார்ப் தான் 3 வாட்டி வருது. அப்போ நம்ம எஃப் ஷார்ப்பையே ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போது பி மைனர் போடலாம், ஆர் நமக்கு எஃப் ஷார்ப் ரெண்டுமே போடலாம். அதனால் இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுமே அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, பி மைனரா, பி மைனர். ஓகே, பி மைனர் போட்டிருக்கிறேன். அப்படியே ஓகே, இப்போ பார்ப்போம். மேலே போயிடுச்சு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் வச்சு அப்ளை பண்ணும் பொழுது ஃபேமிலி கார்டு, வி ஸ்டிக் டு த ஃபேமிலி கார்டு, அது மோர் தேன் எனஃப். இப்போ இங்கே பி மேஜர் டி மேஜரே கொடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் கார்டு இம்ப்ரூவைசேஷன், எனக்கு சேம் கார்டு வேணாம், டிஃப்ரெண்ட் கார்டு வேணுங்கிறப்ப நமக்கு என்ன பண்ணலாம், அப்போ பி மைனர் இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். சரி, எஃப் ஷார்ப் மைனர் ஒன்று வச்சு அதையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குவோம். எஃப் ஷார்ப்பு மைனர் இருக்குல்ல, எஃப் ஷார்ப்பு மைனர். ஓகே, எங்கெங்கயோ போகுது. யா, ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு என்னுடைய சாய்ஸ் வந்து பி மைனரோட எஃப் ஷார்ப் மைனர். ஐ திங்க் இட் சவுண்ட்ஸ் ஸோ குட். அதை விட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து எஃப் ஷார்ப் மைனரோட பி மைனர் தான் ரொம்ப இதாகுன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து எஃப் ஷார்ப் மைனர் நம்ம அப்ளை பண்ணலாம், பி மைனர் அப்ளை பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ளே பண்ணும் பொழுது ப்ளே பண்ணுறவங்க அந்த சிச்சுவேஷன் தகுந்தாப்பில் எது யூஸ் பண்ண நினைக்கிறாங்களோ தாராளமாக அவங்க ப்ளே பண்ணலாம். ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. பி மைனர் ஓகே, எஃப் ஷார்ப் மைனர் எனக்கு எஃப் ஷார்ப் மைனர் பிடிச்சிருக்கு. ஸோ நான் வந்து எஃப் ஷார்ப் மைனரே அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 2 மெஷருக்கு டி மேஜர், அடுத்த 2க்கு எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, ஸோ அடுத்த 2 மெஷர். ஸோ அடுத்த 2 வந்து
கோடி கோடி ஸ்தோ. ஆக்சுவலாக ஏ 2 எஃப் ஷார்ப் வருது, ஏ வருது, பி வருது. இப்போ எஃப் ஷார்ப்பு ஏபி இது 3 வர நோட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி கார்டில் எஃப் ஷார்ப்பு ஏபி 3மே வர்றது எதுவுமே இல்லை. ஆனால் எஃப் ஷார்ப் ஏ மட்டும் நமக்கு இதில் டி மேஜரில் வருது. ஓகே, எஃப் ஷார்ப் ஏ. ஓகே, அப்போ எஃப் ஷார்ப் அதில் இருக்கிறதுனால நம்ம பியை விட்டுட்டு ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன சொல்கிறது ஒரு மெஷர் ஃபுல்லாக வந்துடுது, அப்புறம் ஹாஃப் மெஷர் கிட்ட வருது. அதனால் தாராளமாக நம்ம இங்கே டி மேஜரே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஓகே, நான் போட்டு சொன்னது போலயே இப்போது ஒரு மெஷரில் நிறைய நோட்ஸ் இருக்குது. இங்கே பி வருது, ஐயோ அப்போ இங்கே கார்டு மாற்றியே வேணுமான்னா அப்படி இல்லை. அது எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரெண்டு மெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மெஷருக்கு நம்ம எஃப் ஷார்ப் ஏ வந்துடுது. கடைசி ஒரு ஹாஃப் மெஷருக்கு தான் அது டக்குன்னு போயிடும். எவ்வளோ நேரம் இங்கே இப்போ ப்ளே பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் பீட் தானே. ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் எல்லா நோட்ஸையும் பார்த்து நம்ம கார்டு போட அவசியம் இல்லை. எது நிறையா வருது, எது ரொம்ப சஸ்டெயின் ஆகுது. இப்போ இங்கே பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெஷருக்கு இல்லை 1 மெஷருக்கு ஃபுல்லாக வருதுன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம கார்டு அங்கே சேஞ்ச் பண்ணலாம். இது கவுண்ட் உடனே ஆரம்பிக்கலை, நடுவில் வருது, டக்குன்னு போயிடுது. ஸோ அதனால் அதை நம்ம பொருட்படுத்தாமல் விட்டுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்த 2 மெஷர் ஸ்தோத்திரம். ஓகே, இதில் இங்கே இன்னொன்று சொல்லணும். நம்ம ஸ்தோத்திரம் துதி பாத்திரா இருக்கு இல்லையா, அதில் நம்ம சிலபல் பிரித்து பார்த்தப்ப ஸ்தோத்திரம் அப்போ ஸ்தோத்திரம் 3 சிலபல் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஸ்தோத்திரமுக்கு 3 சிலபல் வருதுன்னா எல்லா பாட்டையுமே அப்படி தான் வரும்னு கிடையாது. ஏன்னா வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சிலபல் மாறும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோடி கோடி ஸ்தோத்திரம் பாருங்க, இங்கேருந்து வருதா, இது எப்படி வரும்னா கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படி பாட மாட்டாங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தீரயம், அந்த தீ தனியாக பாடாமல் ஸ்தோத்திரம் அப்படி பாடும். அப்போ 2 சிலபல் தான். ஸோ அப்போ ஒரு பாட்டில் ஒரு வார்த்தை எப்படி சவுண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம சிலபல் நமக்கு வந்து பிரியும். ஸோ அதை ஜஸ்ட் ஒரு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இப்போ ஸ்தோத்திரம் ரம் வந்து ஜி. ஓகே, அப்போ 2 மெஷருக்கு ஃபுல்லாகவே ஜி தான் இருக்குது. அப்போ நம்ம ஃபேமிலி கார்டில் ஜி பார்த்தோம் அப்படின்னா ஜி மேஜரில் தான் ஜி, வேறு எதுலையும் இல்லை. ஸோ கண்ணை முடிக்கிட்டு இங்கே நம்ம ஜி மேஜர் அப்ளை பண்ணிடலாம். ஜி மேஜர். ஸோ போய் பார்ப்போம். ஓகே, நல்லாவே இருக்குது. அடுத்து அது வரைக்கும் இருக்கா. ஸோ இப்போ இதில் என்னென்ன வருது, இ வருது, டி வருது, சி ஷார்ப் வருது. இ டி சி ஷார்ப். அப்போது இ டி சி ஷார்ப் 3மே வர கார்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இயும் சி ஷார்ப்பும் பார்த்தீங்கன்னா ஓகே, இ சி ஷார்ப் டி. ஓகே, இப்போ ஏ மேஜரில் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் இ வருது, சி ஷார்ப் இ. அப்போது சி ஷார்ப்பு இ. ஸோ இ தான் நிறைய வாட்டி வருது, பட் சி ஷார்ப் டக்குன்னு வந்து போயிடுது. ஆனால் ஏ மேஜரில் 2மே வருது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஏ மேஜர் இங்கே அப்ளை பண்ணலாம். நமக்கு இங்கே டி இருக்குது, கண்டுக்க வேணாம், ஏன்னா டக்குன்னு டி போயிடுது, ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு டாமினேட் பண்ணுறது என்ன தான், 3 இ இருக்குது, ஒரு சி ஷார்ப் இருக்குது. அப்போ தாராளமாக நம்ம ஏ மேஜர் அப்ளை பண்ணலாம். ஏ மேஜர். ஓகே, அப்போ இதில் போட்டோம்னா நல்லாவே இருக்குது, வால் வலிக்கும் ஏ மேஜர். ஓகே, அடுத்து வந்து அதே தான் வருது, அதே நோட்ஸ் வருது. எப்படி நம்ம ஜெயம் கொடுக்கும் அப்புறம் தேவனுக்கு ஒரே ஒரு சிலபல் வித்தியாசமாக இருந்துச்சோ, இங்கேயும் அதே போல் ஜஸ்ட்டு 3 இ ஒரு டி. டி டக்குன்னு போயிடுது, அப்போ 3 இ வருது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஏ மேஜரே திரும்ப நம்ம அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஏ மேஜர் அப்ளை பண்ணோம்னா
ஸோ ஏ மேஜர் வாசிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் ஏற்கனவே சொன்னது போல் நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், ஏ மேஜரே திரும்ப வாசிக்கிறது டிஃப்ரெண்ட் கார்டு வச்சா நல்லா இருக்கும் தானேன்னா, ஆமாம் நல்லா தான் இருக்கும். நம்ம சேம் கார்டையே ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கார்டு நம்ம வாசித்தோம்னா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இங்கே இ தான் டாமினேட் பண்ணுச்சு இல்லையா, வேறு எதில் இ வருது அப்படின்னா மேஜர் கார்டில் ஃபேமிலி கார்டில் எதுவும் இ இல்லை, இ மைனரில் தான் இ இருக்குது, அதை விட்டா ரிலேட்டிவ் மைனரில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இ மைனர் அப்ளை பண்ணலாம். இ மைனர், இ மைனர், ஓகே. ஓகே இப்போ அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஓகே நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்போ அடுத்த இந்த 2 மெஷரில் பார்த்தீங்கன்னா 2 ஏ இருக்குது, அப்புறம் இ இருக்குது, எஃப் ஷார்ப்பு ஜி இருக்குது. ஓகே ஸோ ஏஜி எஃப் ஷார்பி, ஏஜி எஃப் ஷார்பி 4மே எதுலேயுமே வராது. நமக்கு வந்து ஏஇ 2 ஏ ஒரு இ இருக்குது. ஸோ ஏ மேஜரில் தான் ஏவும் இருக்குது இயும் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு ஏ மேஜர் தான் வரும். அப்போ ஏ மேஜரே போட்டுக்கலாம். ஓகே அதே போல் ஸ்தோத்திரம். ஸோ முடியுது, டீயில் தான் முடியுது. நமக்கு வந்து முடிகிற இடம் கண்டிப்பாக நமக்கு டீயில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எப்போதுமே கண்ணை மூடிக்கிட்டு ஆரம்பம் பல்லவி முடிகிறது இதை போய் இடத்துலாம் நம்ம எப்பொழுதுமே கண்ணை மூடி ரூட் கார்டை பிடிச்சிடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் அதுதான் வரும். ஸோ அதே போல் இங்கே டி மேஜர் நம்ம வாசிக்கலாம். இங்கே இன்னொன்று சொல்கிறேன், இப்போது இந்த டி நோட் வந்துச்சு இல்லையா, டி தான் முடியுது. இப்போ இந்த ஃபேமிலி கார்டில் ஜி மேஜர்லேயும் பார்த்தீங்கன்னா டி இருக்கு இல்லையா, ஜி மேஜர்லேயும் டி இருக்குது. அப்போ டி மேஜர் அப்ளை பண்ணலாம், ஜி மேஜர் அப்ளை பண்ணலாம், பொருந்துமானா கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ இதில் ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா, நம்ம எல்லா இடத்துலையும் அப்படி வாசிக்க முடியாது. பட் இந்த பல்லவி முடியது இருக்கு இல்லையா, பல்லவி 4th லைன் இருக்குது, இல்லை சரணம் லாஸ்ட் லைனில் லாஸ்ட்டாக அப்படி டீயில் முடியும் பொழுது நம்ம இந்த ரூட் கார்டுக்கு பதிலாக இந்த இன்னொரு கார்டு இருக்கு இல்லையா, இப்போ ஜி மேஜரில் டி வருது, அதை நம்ம அப்ளை பண்ணலாம். நல்லாயிருக்கும். எங்கன்னா பல்லவியில் லைன் எண்டிங்கில் லாஸ்ட் லைனில் எண்டிங்கில் டி வரும்பொழுது நம்ம வாசிக்கலாம். இதே பேட்டர்ன் எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ சி மேஜரில் அதை போல் வரும்பொழுது சி நோட்டில் முடியுமா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நாங்கள் எஃப் மேஜர் கொடுக்கலாம். இந்த 4/4 கூட நம்ம வாசிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் அது மாதிரி எஃப் மேஜர் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, நான் சொல்ல மறந்தேன். அந்த அசைன்மெண்ட் பேசியிருந்தப்பையும் பட் யார் எஃப் மேஜர் வாசிச்சிருந்தீங்க, நல்லா இருந்தது. ஸோ அதுபோல் இப்போ டி மேஜர் ஸ்கேல் பல்லவி கடைசியில் டியில் முடிகிறப்போ நமக்கு ரூட் கார்டு வாசிச்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் இன்னொரு எனக்கு ஒரு வேரியேஷன் வேணும்னா நம்ம ஜி மேஜர் வாசிக்கலாம், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக நம்ம டி மேஜரை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். ஓகே இப்போ பாருங்க, ஸோ டி வந்து ஆக்சுவலாக சொன்னது போல் மோர் தேன் என்னஃப்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ அங்கே ஜி கொடுத்தாவ எப்படி பாரு, ஜி ஸோ ரெண்டுமே நல்ல டிஃப்ரெண்ட் ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்கும். டி மேஜர் ஒரு நார்மல் ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கும். பட் ஜி மேஜர் வந்து அதை கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ஸோ ஆனால் எல்லா இடத்தையுமே என்ன பண்ணக்கூடாது, எங்கெங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் நம்ம ஜி மேஜர் அப்ளை பண்ண முடியாது. நமக்கு அந்த ரூட் கார்டு அது நிறைய இடத்துல வரும், நிறைய இடத்துல. ஸோ அது எங்கே இந்த டி வரும்பொழுது ஜி மேஜர் அப்ளை பண்ணலான்னா, பல்லவி முடிகிற லைனில் லாஸ்ட் நோட்டாக டி முடியுது. அதே போல் சரணத்துக்கு அப்படி தான், சரணத்தில் லாஸ்ட்டில் டி முடியுது. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக ஜி மேஜர் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம எய்தர் ஜி மேஜரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம், இல்லாட்டி 2 கவுண்ட்டுக்கு ஜி மேஜர் 2 கவுண்ட்டுக்கு டி மேஜர் அப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம். இப்போ இங்கே ஜி மேஜர் மட்டும் இருக்கு இல்லையா, இது 2 கவுண்ட்டுக்கு மட்டும், 2 கவுண்ட்னா ஒரு மெஷருக்கு மட்டும் வச்சுட்டு அடுத்த மெஷருக்கு நம்ம வந்து டி மேஜர் போட்டோம்னு வைங்க, நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும். நமக்கு ஜி மேஜர் போயிட்டு டி மேஜர் ரூட் கார்டு போனோம்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த கார்டு அப்ளை பண்ணுறப்ப நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்படி தான் வாசிக்கணும்னு கிடையாது, கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும்.
கரெக்டாக வாசிக்கணும், அது நமக்கு இருக்குது. டிஸ்கார்டு தப்பான கார்டு வாசிக்கக்கூடாது. பட் ப்ராபிலிட்டி நமக்கு வரும் பொழுது அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம யார் வாசிக்கிறோமோ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பாதி ஒரு கவுண்ட்டுக்கு 2 அந்த 2 GD வாசிக்கலாம், இல்லை டி மேஜர் மட்டும் வாசிக்கலாம், இல்லை ஜி மேஜர் மட்டும் கூட வாசிக்கலாம். ஸோ அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் கார்டு அப்ளை பண்ணும்பொழுது இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த பாட்டு அப்ளை பண்ணிக்கிறோம். மீதி வந்து இந்த அனுப்பல்லவி இருக்குது, அப்புறம் சரணம் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து அசைன்மெண்ட்டில் பண்ணிடுங்க, சரியா? ஸோ டி மேஜரில் இது இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேமிலி கார்டு மட்டும் அப்ளை பண்ணுறோம். எங்கே போச்சு? ஓகே, ஸோ அப்போ முதல்ல நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிலேட்டிவ் மைனரை ஆட் பண்ண பார்க்குறோம். ரிலேட்டிவ் மைனர், ஸோ அது போல் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போ. ஸோ அப்புறமேட்டு நம்ம போகும்போது இன்னும் போகும்பொழுது நம்ம இந்த ப்ரொஃபஷ்னல் கார்டு சொல்லுவோம் இல்லையா, சஸ் கார்டு, அப்புறம் மைனர் 7th இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆனால் எல்லாமே கவனிச்சுக்கோங்க, எல்லாமே நமக்கு வந்து பாட்டோடைய நோட்ஸ் தான் பேஸ், பாட்டோடைய லீடு நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பேஸ். அதை வச்சு தான் கார்டு இம்ப்ரவைஸ் பண்ணலாம். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம கார்டு இம்ப்ரவைஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப அது வந்து முக்கியம். ஸோ ஏன் அது ரொம்ப முக்கியம் நோட்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்கு இல்லையா இந்த பாட்டு, இப்போ இங்கே டி மேஜர் வாசித்தோம், ஒரு நிமிஷம் நோட்டை பார்த்து, ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மேஜர் வாசிக்கணும் இல்லையா. இப்போ இங்கே நம்ம இதோட ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறப்போ, இப்போ ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இருக்குல்ல, ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் இருக்க நோட்ஸ் அப்படியே 7 நோட்ஸ் அது அப்படியே மேட்ச் ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சரி, அப்போ இங்கே ஏ ஷார்ப் மைனர் இங்கே அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, சாரி ஏ ஷார்ப் மைனருங்கிறேன், எஃப் ஷார்ப் மைனர் இங்கே அப்ளை பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நம்ம இங்கே எதனால் ஏ மேஜர் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே இ நோட் வரனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஏ மேஜர் கொடுக்குறோம். ஏன்னா இ தான் டாமினேட் ஆகுது இல்லையா. இப்போ நமக்கு இங்கே சி ஷார்ப் 3 இருக்குது, சி ஷார்ப் 3 4 இருக்குது. அப்போ ஏ மேஜர் வாசித்தோன்னா இங்கே எஃப் ஷார்ப் மைனர்லேயும் சி ஷார்ப் இருக்குது, இதுலேயும் சி ஷார்ப் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக நமக்கு எஃப் ஷார்ப் மைனர் செட் ஆகும். ஆனால் இங்கே இ இருக்கிறனால நம்ம ஏ மேஜர் கார்டு போட்டிருக்கனால நமக்கு இங்கே இ மைனர் தான் போட்டிருக்கு. அப்போ நமக்கு என்ன முக்கியம்னா நோட்ஸ் தான், பாட்டோடைய நோட்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். என்ன ஜோஷ்வா, எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? திருப்பி சொல்லணும். ஓகே, திருப்பி சொல்லணும். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே. ஆக்சுவலாக இப்போது ரிலேட்டிவ் மைனர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போது டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர், ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர், ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். அப்போ நம்ம ரிலேட்டிவ் மைனர் அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ இங்கே ஏ மேஜர் இருக்குது, இங்கே ஏ மேஜர் பதிலாக இங்கே எஃப் ஷார்ப் மைனர் ஆட் பண்ணலாமா, இல்லை இப்போ இங்கே 2 மெஷர் போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு மெஷருக்கு ஏ மேஜர், ஒரு மெஷருக்கு எஃப் ஷார்ப் மைனர், அந்த மாதிரி அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா, நம்ம இங்கே ஏ மேஜர் எதனால் போட்டிருக்கிறோம் அப்படின்னு, எதனால் வந்திருக்குன்னா இ தான் டாமினேட் ஆகுது இல்லையா, இ தான் டாமினேட் ஆகுது. இந்த இ நோட் வந்து ஏ மேஜரில் இ வருது, ஆனால் எஃப் ஷார்ப் மைனரில் இ வரலை, இ மைனரில் தான் இ வருது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மெஷர் தள்ளி இ மைனர் போட்டிருக்கோம் இ வரும் பொழுது. அப்போது நம்ம பாட்டு கார்டு அப்ளை பண்ணுறப்போ இந்த ஒரு நோட்டோட ரிலேட்டிவ் மைனர் அப்படின்றதுக்காக நம்ம எங்கே வேணால் அப்ளை பண்ண முடியாது. நோட்ஸு எதை பேஸ் பண்ணியிருக்கோ அதை வச்சு தான் நம்ம கார்டு அப்ளை பண்ணுவோம். அப்போ நோட்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். ஓகே, இந்த பாட்டுமே டி மேஜரில் தான் இருக்குது. ஸோ 2 பாட்டுமே டி மேஜர், கொஞ்சம் ஈஸியாக ஆகும். ஓகே, அப்போ ஏற்கனவே ஃபேமிலி கார்டு ரிலேட்டிவ் மைனர் வச்சுருக்கோம், அதை சைடில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மனப்பாடமாக மைண்டில் இருக்கணும், இது போல் எழுதி வச்சுக்கக்கூடாது. பிகினிங்கில் ஓகே, இப்போ நானுமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி எழுதி வச்சுருக்கிறேன், இல்லைன்னா டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி இருந்தால் தான் நல்லது, மைண்டில் நமக்கு இருந்தால் தான் நல்லது.
திடீர்னு ஒரு பாட்டு வாசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கேயோ போகிறீங்க, பாட்டு வாசிக்கிறீங்க, எஃப் ஷார்ப் மேஜரில் அது ஸ்கேல் இருக்குது அப்படின்னா நோட் எங்கடா வச்சேன், நோட் எடுத்து பார்த்துட்டா முடியும், நல்லா இருக்காது. ஸோ அப்போ நமக்கு வந்து அது தெரியணும். ஸோ ஸ்கேல்ஸ், கார்ட்ஸ், கார்டு ப்ரோக்ரஷன், ஸோ அது 3. சரி, ஓகே. ஸோ இதுவும் 2/4ங்கிறனால நம்ம வந்து எவ்ரி மெஷருக்கு கார்டு அப்ளை பண்ணாமல் ஒரு மெஷர் விட்டு விட்டு, இப்போ இங்கே 45 ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் 47 அந்த மாதிரி நம்ம கார்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெஷருக்கு நோட் இருக்குது. என்ன நோட் இருக்குது? ஏகோவா தேவனுக்கு, அதுதான் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 4 ஏ வருது, பி வருது, சி ஷார்ப் வருது, டி வருது. ஏ வருது, சி ஷார்ப்பும் வருது, அப்புறம் டியும் வருது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்டில் ஏ சி ஷார்ப்பு நமக்கு ஏ மேஜரில் இருக்குது. அதே போல் ஏடி வந்து நமக்கு டி மேஜரில் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனாக இருக்குது. அதாவது 4 ஏ இருக்கா, 4 ஏ இது காமனாக டி மேஜர்லேயும் ஏ இருக்குது, ஏ மேஜர்லேயும் ஏ இருக்குது. ஆனால் சி ஷார்ப் ஏ மேஜரில் தான் இருக்குது, டி வந்து டி மேஜரில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏ மேஜர் வாசிக்கலாம், டி வாசிக்கலாமா? கண்டிப்பாக பொருந்தும். பட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு போன வாட்டி லெசன்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது ஸ்டார்டிங்கில், பாட்டோடைய ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த ஏ, அதாவது அந்த டி மேஜர் ஸ்கேல்னால் டி தான் ரூட் நோட்டு. அப்போது அந்த 5th நோட்டு தான் ஏ. அப்போ ஏ வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஏ மேஜர் அப்ளை பண்ணுறத விட நம்ம ரூட் கார்டு அப்ளை பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகும், நல்லாவும் இருக்கும். அப்போது நம்ம கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணலாம், டி மேஜரையே நம்ம போட்டுக்கலாம். டி மேஜர், சாரி டி மேஜர்னு மைனரை போட்டு விட்றீங்க. கார்டு வித்தியாசமாக இருந்தேன்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ நல்லாயிருக்கு. டி மேஜர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து 1000 நாமங்கள் அடுத்த 2 மெஷருக்கு வருது. ஆயிரம் நாமங்கள். ஸோ பி ஏ அப்புறம் எஃப் ஷார்ப்பு இ. ஸோ அப்போ பிஏ அதான் வருது. ஸோ பியும் ஏவும் எதில் இருக்குன்னு பார்த்தா பி வந்து ஜி மேஜரில் இருக்குது, ஏ வந்து டி மேஜரில் இருக்குது, ஏ மேஜரில் இருக்குது. ஓகே, அப்புறம் எங்கே எஃப் ஷார்ப் இ டி முடியுது. அப்போது பிடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடி ஜி மேஜரில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மெஷர் வந்து நமக்கு வந்து எல்லாமே அப்ளை ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஜி மேஜரும் வர மாதிரி இருக்குது, அப்புறம் ஏஇ வருது இல்லையா, அப்போ ஏ மேஜர் வர மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னும் மிச்சம் டி மேஜர் தானே, டி எஃப் ஷார்ப் ஏ டி மேஜர் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு மூணு ப்ராபர்ட்டி இருக்குது. நமக்கு 3யுமே நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். சரியா? அப்போ நீங்கள் வாசிக்கிறப்ப 3 அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு டைம் ரொம்ப இல்லாதனால நம்ம ஜஸ்ட்டு ஒரு கரும்பு அப்ளை பண்ணலாம். சரி, நான் ஜி அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா பி இருக்குது, முடிக்கிறப்ப டியில் முடியுது. ஸோ அதனால் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் ஜி போட்டுக்கிறேன். ஜி போட்டுட்டு ஓகே. ஓகே ஓகே நல்லா தான் இருக்கு. அடுத்து எதை சொல்லி பாடிடு அது வரைக்கும் வருது. எஃப் ஷார்ப் ஏ இங்கே பி டக்குன்னு வந்துட்டு போயிடுது. அப்போ 2 எஃப் ஷார்ப்பு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்வியஸாக ரொம்ப க்ளீனாக தெரியுது. பி விட்டுட்டோம் அப்படின்னா டி எஃப் ஷார்ப் ஏ இது 3 தான் நிறையா வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ டி மேஜரில் தான் பார்த்தீங்கன்னா டி எஃப் ஷார்ப் ஏ இருக்குது. அப்போ இங்கேயும் நம்ம கண்ணை போட்டு டி மேஜரை போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இ எஃப் ஷார்ப் வருது. நமக்கு இ இருக்கிறதுனால நம்ம இ வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இ டபக்குன்னு வந்துட்டு போயிடுது. எஃப் ஷார்ப் தான் ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுது இல்லையா. அப்போ நம்ம எஃப் ஷார்ப்பை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் நம்ம கார்ட் போடுவோம். ஸோ எஃப் ஷார்ப் நம்ம போகும்பொழுது நம்ம டி மேஜர் கொடுக்கலாம். வேறு என்ன, எஃப் ஷார்ப் மைனர் போனால் பி மைனர்லேயும் எஃப் ஷார்ப் இருக்குது, எஃப் ஷார்ப் மைனர்லேயும் எஃப் ஷார்ப் இருக்குது. அப்போ 3 ஆப்ஷன், டி மேஜர்,
பி மைனர், எஃப் ஷார்ப் மைனர். மூணுமே நல்லா தான் இருக்குது. நீங்கள் மூணுமே அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து டிஏ தான் இங்கே கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதே டியூன்னா ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மை நன்மைகள் 1000. கர்த்தர் செய்த ஆமாம் நன்மைகள் 1000ன்னு வரும். அப்போ அதே நோட்ஸ் தான், அப்போ அதே கார்டு தான் வரும். நம்ம அப்படியே கூட அப்படியே எடுத்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஜி பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே போட்டுக்கலாம், டியும் ஜியும். ஏன்னா அதே நோட்ஸ் தான் வருது இல்லையா. நீங்கள் நோட்ஸை செக் பண்ணிங்கன்னா தெரியும், நோட்ஸ் அனுப்புகிறப்ப இப்போ அதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ கரம் தட்டி பாடிடுவே. ஸோ 2 எஃப் ஷார்ப் ஒரு ஏ, அப்புறம் எஃப் ஷார்ப் இஇ. ஸோ இங்கே 2 இ வருது. இன்னொன்று வந்து நம்ம இந்த பல்லவி முடியும் பொழுது இல்லை சரணம் முடியும் பொழுது எப்படி நிறையா இடத்துல முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டி மேஜரில் ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னா, டி மேஜர் ஃபேமிலி கார்டு என்னென்ன, டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். அப்போ ஆல்மோஸ்ட் முடியும் போது அந்த டோன் எப்படி முடியும்னா இ வந்து தான் டி வந்து முடியும். டி மேஜர் ஸ்கேல்னா டிஇ எஃப் ஷார்ப் அப்படி தான் போகும் இல்லையா. அப்போ அப்படியே நிறைய நோட்டு வந்து முடிகிறப்போ இ வந்து முடியும். அப்போ இந்த இ வந்து முடிகிறனால நிறைய நேரத்தில் ஏ மேஜர் போயிட்டு டி மேஜரில் முடியும். ஓகே, ஸோ நோட்டை வச்சார். இதே பண்ணி எல்லா ஸ்கேலுக்கும் பொருந்தும். இப்போ சி மேஜர்னால் பாட்டு அப்படியே எங்கெங்கேயோ நோட்ஸ் போயிட்டு சியில் முடிகிறப்போ டி வந்து தான் சி வந்து முடியும். சிடி இருக்குல்லையா, அப்போ டி வந்து முடியும். அப்போ டி வரப்போ ஜி மேஜர் போயிட்டு சி மேஜர் வரும். ஸோ அதே போல் தான் இங்கேயும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல் இங்கே நம்ம வந்து 2 மெஷருக்குமே நம்ம ஒரே கார்டு கொடுக்காம இங்கே வந்து டி மேஜர் கொடுத்துட்டு எஃப் ஷார்ப் ஏ இருக்கா, டி மேஜர் கொடுக்கலாம். ஆர் அனதர் சாய்ஸ் கூட, ஏன்னா நம்ம நிறையா டி மேஜர் கொடுத்துட்டோம். எஃப் ஷார்ப் ஏ வந்து எஃப் ஷார்ப் ஏ நமக்கு எஃப் ஷார்ப் மைனர்னு இருக்குது. ஸோ அப்போ நான் எஃப் ஷார்ப் மைனர் கூட நான் அப்ளை பண்ணலாம். எஃப் ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, ஓகே. ஓ, எஃப் ஷார்ப் மைனர் 2 ஒரு மெஷர் தான் சொன்னேன்னா. ஓகே, அடுத்து மெஷருக்கு நம்ம ஏ மேஜர் போய்க்கலாம். ஏன்னா எப்போதுமே முடியும் பொழுது இ போயிட்டு முடிகிறனால ஏ மேஜர். பாடிடுவேன்னு பார்த்தீங்கன்னா 2 மெஷருக்கு ஃபுல்லாக டி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே டி போட்டுடலாம். நான் இன்னொன்று சொன்னேன், ஞாபகம் வருதா? இப்போ இது என்ன முடிகிறது தானே, இந்த இடம் என்ன அப்படி கரம் தட்டி பாடிடுவேன்னு முடியுது இல்லையா. முடிகிறப்ப என்ன பண்ணா, டி நோட்டில் முடிஞ்சிச்சு, பல்லவி முடியுது, அந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா நம்ம ஜி மேஜர் அப்ளை பண்ணலான்னு சொன்னேன். அதையும் ஒரு போட்டு காமிச்சிடுறேன். இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஓகே. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ எஃப் ஷார்ப் மேஜர் ஏடி. சப்போஸ் உங்களுக்கு எஃப் ஷார்ப் மேஜர் பிடிக்கலன்னா இங்கே டி மேஜர் நீங்கள் போட்டுக்கலாம், டி மேஜர் ஏடி அதே போல். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் இங்கே ஜி மேஜர் போட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ அப்போது இருக்குது. ஸோ ஜி மேஜர் கொடுக்கலாம். நான் சொன்னது போல் ஜி மேஜர் நமக்கு ஃபைனலாக எண்டிங்கில் கொடுக்கலாம். இப்போ இது வந்து பல்லவி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுதுற, நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த இப்போ தான் பாட்டு 2 லைன் ஆரம்பிக்குது. அப்போ இப்போ கொடுக்காம கொஞ்சம் நிறையா பாடிட்டு முடிக்க போகிற நேரத்தில் சாங் எண்டிங் இல்லை ஒரு 2 சரணம் பாடி 2வது சரணம் முடிகிறப்ப அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நான் சொல்கிறது வந்து இதுதான் தேரி அப்படி இல்லை, ஜஸ்ட் மை ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக அது வேறு நமக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் ஷேரிங். ஓகே, ஸோ இப்போ எனக்கு அப்படி படுறதுனால நான் இங்கே டி மேஜரே போட்டுக்கிறேன்.
சரி, உங்களுக்கு ஜி மேஜர் பிடிச்சிருந்தா தாராளமாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் ஓகே, எல்லாமே 2 பாருக்கு வரது நீங்கள் அழகாக நீங்கள் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் சரணத்துக்கும் நீங்கள் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. சரணம் போடுறப்போ ஒரே ஒரு சரணம் போதும் 2 பாட்டுக்கும். ஏன்னா நமக்கு வந்து அடுத்த சரணம்லாம் சேம் டியூன் அப்படிங்கிறதுனால ஒரு சரணம் பண்ணால் போதும். ஸோ 2 பாட்டு ஏற்கனவே சில பேர் பிரிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த 1-1-2-1-2 அதை போல் நீங்கள் பேப்பரில் எழுதிட்டு எவ்ரி த ஃபஸ்ட்டு கவுண்ட் வரல சிலபில் எழுதணும். எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு பாட்டுடைய லீட் நோட்ஸ் அனுப்புகிறேன். அப்புறம் நீங்கள் அதுக்கு கார்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கார்டு அப்ளை பண்ணிட்டு அனுப்புங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாசித்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஸோ வீடியோ அனுப்பியிருந்தீங்க, ஒரு 3-4 பேர் அனுப்பியிருந்தீங்க. 4 பேருமே ரொம்ப நல்லா வாசிச்சிருந்தீங்க, ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங்கில் வாசிச்சிருந்தீங்க. ஸோ உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ ரியலி குட். ஸோ மற்றவங்களும் வாசிங்க. இன்னொரு என்ன இப்போ ஜூன்ன்றோமா ஜூலையா, ஒரு 4-5 மந்த்ஸ் தான், கொஞ்சம் டைம் ஒதுக்கி வாசிங்க. ஒன்ஸ் நம்ம கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கூட நம்ம கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம். பட் இந்த கற்றுக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம வாசிட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போது அசைன்மெண்ட் வந்து ரைட்டிங் அசைன்மெண்ட் இந்த 2 பாட்டு எழுதி அனுப்பணும். சவுண்டு மேட்ச் இருக்கும். சவுண்டு மேட்ச் வந்து நம்ம போன மாதிரி வந்து 4 கவுண்ட் மட்டும் பார்த்தோம், அந்த ஹோல் நோட் மட்டும் பார்த்தோம். இப்போது ஹோல் நோட் அந்த 4 கவுண்ட்டுக்கு வர நோட்டும் 2 கவுண்ட்டுக்கு வர நோட்டும் மினிம் ஹாஃப் பீட் அதுவும் மிக்ஸ் ஆகிருக்கும், 2மே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆன்சரை நீங்கள் வர்டிக்கலாக சில பேர் எழுதியிருந்தீங்க, அந்த போல் எழுதக்கூடாது. ஸோ ஹரிசாண்டலாக 1 2 3 4 போட்டு எழுதணும். ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக எந்த கவுண்ட்டில் எந்த நோட் வருது அதை நம்ம கரெக்டாக உங்களுக்கு எழுத முடியும். ஸோ அதனால் ஹரிசாண்டலாக போட்டு எழுதிடுங்க. சவுண்டு மேட்ச்சு அதையும் நான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புகிறேன். 2 அப்புறம் வீடியோ அசைன்மெண்ட் இந்த 2 பாட்டுக்கு வாசிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? Do you have any doubts regarding this lesson? இருந்தால் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போ இப்போ மட்டும் இல்லை, அப்புறமேட்டு எப்போ கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. கிளாஸில் மட்டும் தான் கேட்கணுன்னு கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் குரூப்பில் கேட்கலாம், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். சரி, ஓகே. ஸோ அப்போது கொஸ்டின்னா ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். அசைன்மெண்ட் நிறைய பேர் பெண்டிங் இருக்கிறவங்க பண்ணுங்கள். ஸோ அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும், அது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். சரியா? ஓகே. ஸோ அதில் பெண்டிங் இருக்கிறவங்க பண்ணிடுங்க. சரி, மற்ற விஷயம் நம்ம குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, நான் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் கூட நம்மளுக்கு கூட்டி சேர்த்து நன்றி. ஒரு சில முக்கியமான காலையை கற்றுக்கொண்டோம். நாங்கள் இந்த பாடல்களை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் வாசித்து கற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக உம்முடைய ராஜ்யத்தில் எங்களால் முயன்று ஏதோ ஒரு உம்முடைய கரங்களில் ஒரு பிரோஜனமுள்ள பாத்திரமாக நாங்கள் இருக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் எங்களை எடுத்து அப்பா பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு அடிப்படை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.